சீனா திரும்பவும் இந்த பலூன் ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்திக்கு கூட அமெரிக்காவோட பென்டகான் தரப்புலேருந்து இது போல் பலூன் அனுப்பிச்சிருந்தாங்கப்பா, நாங்கள் அடகாத்து அப்படியே சுட்டு வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது போல் அமெரிக்கா தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. அது ஏன் இந்த பலூன் ஃபெஸ்டிவல் வந்து அடிக்கடி இந்த சீனா வந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க? அதாங்க உரண்டையாக வெள்ளையாக ஒன்று இருக்குதுல்ல, அப்படியே பறந்து போயிட்டே இருக்குது இல்லையா? கேட்டால் வெதரை கணிக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க இல்லையா? என்னத்தை கணிக்கிறாங்களோ தெரியல. பட் ஆனால் இந்த தைவான்லேயும் இது போல் அடிக்கடி இந்த பலூனை பறக்க விடுறாங்க. பிலிப்பைன்ஸ், ஜப்பான், அமெரிக்கான்னு எல்லா பக்கத்துலையும் குறைவில்லாம பலூன் ஃபெஸ்டிவல் அடிக்கடி நடத்திட்டே இருக்கிறாங்க. சரி, இது போல நடத்துறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? எதுவுமே இல்லாம இந்த பிசி எதுவும் செய்யாதே அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி இருக்கு. அவங்க கிட்ட கேட்ட என்ன சொல்றாங்க, காத்தடிச்சு பறந்து வந்துடுச்சு, வெதர் டெஸ்ட்டுக்காக வச்சிருந்தோம், இது காத்தடிச்சு பறந்து வந்துச்சு, கொஞ்சம் காத்து அப்படியே திருப்பி விட்டீங்கன்னா இங்கிட்டே வந்துடும் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புல இருந்து இருக்கு. இது நியாயமா பேசுறாங்க. அதாவது இந்த மேற்குலகத்துல இருந்து நல்லா கற்றுக்கிட்டாங்க, அப்படியே இனிப்பாக பேசுறதுக்கு கற்றுக்கிட்டாங்க சீனா அப்படின்றது போல சொல்லிக்கலாம். பட் ஏதோ சமாச்சாரம் இல்லாமல் இவங்க இதாக செய்வாங்களா? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அதனால சோர்சஸ் கிட்ட கேட்டேன், ஏனுங்க சும்மா சும்மா பலூன் அனுப்புறீங்களே, அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கேட்டதுக்கு சும்மா சொன்னாங்க, ஒரு காமெடியாக எடுத்துக்கோங்களேன், இப்படித்தான் அப்படின்றது இல்லை, பட் இப்படியும் இருக்கலாமா அப்படின்றது போல ஒரு எண்ணம் வரும் இல்லையா? இப்போ யார் சொன்னாங்க அப்படின்ற கேள்வி வரும்ல. நமக்கு தான் எதுனாலும் புர்டா இன்டெலிஜென்ஸ் இங்கே இருக்கே, அவங்க கொடுத்த போலி தகவல் அப்படின்னு அவங்க மண்டையிலேயே கட்டிடுவோம் இல்லையா? அவங்க கொடுத்ததாவே இருக்கு. அவங்க என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பலூன் இருக்குது இல்லைங்க, இந்த பலூனை சீனாலேருந்து இங்கிட்டு ஏவும்போது எத்தனை நாள்ல அமெரிக்கா போய் ரீச் ஆகுது, எந்த பாதையில போகுது, இப்போ இந்த பாதையில போனால் சீக்கிரமா போக முடியுமா அப்படிங்கிற விஷயத்த ட்ராக் பண்ணி எடுத்துக்க முடியும். ரெண்டாவது, எத்தனை மணி நேரத்துல ஒரு பந்து வந்து இது போல பலூன் உள்ள உபயோகிச்சு அமெரிக்காக்குள்ள அப்படின்னா எத்தனை நேரத்துல கண்டுபிடிக்குது இந்த அமெரிக்கா. அப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதை தாக்கி அளிக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆகுது இப்படிங்கிற சில விஷயங்களா தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இப்போ மூணாவது பார்ட். இப்போ அது போல போயிட்டே இருக்கும்போது அமெரிக்காவோட நிலப்பரப்பை மேப்பிங் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெதர்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த அமெரிக்காவில் வந்து என்ன மாதிரியான வெதர் இருக்கு, பேட்டர்ன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த பலூனை ஊதி ஊதி போ அப்படின்னு அனுப்பிச்சு விடுறதுக்கு இக்கட்டான சூழ்நிலை, போர்க்கால சூழல்ல இந்த சீனாக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? இப்போ மெயினான மேட்ருக்கு வருவான். இப்போ வந்து சும்மா ஒரு பந்து போயிட்டு இருக்கு பலூனு, இப்போ ஒரு பிரத்யேகமா இராணுவத்துக்குன்னு செய்யக்கூடிய பந்துல கீழே அப்படியே ஒரு 30 ட்ரோன்களை கட்டி விட்டு போ அப்படின்னு அனுப்பி விட்டான்னு வச்சுக்கோங்களேன். அதே பலூன் அப்படியே டிராவல் பண்ணி அழுங்காம குழுங்காம அந்த ட்ரோன்களை கூட்டிட்டு போச்சுன்னா அமெரிக்காவோட நிலப்பரப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ட்ரோன் ஒன்னொன்னா கலந்து கீழே விழுந்ததுன்னா சரசரன்னு போய் காமிக்காசு ட்ரோன் மாதிரி அடிக்கலாம் இல்லையா? இதை நான் சொன்ன உடனே என்ன ஹாலிவுட் பிடிமதா எடுக்க போறியா அப்படின்றதோட கேட்பீங்க. பட் ஆனால் அவங்க சொல்லக்கூடிய ஐடியாலஜிலாம் யோசிச்சு பாருங்களேன். அந்த பலூன்ல சில பல மோட்டார்ஸ் இருக்கும். அந்த மோட்டார், அந்த ப்ரொப்பலர் சுத்துது இல்லையா, அந்த மோட்டருக்கு வேணுங்கிற எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் பேனல்லேருந்து எடுத்துக்குது. அதுவும் குறிப்பிட்ட ஹைட்டில் பறந்துகிட்டு இருக்கு, ஈஸியாக ரேடார்லாம் சிக்காது அவ்வளோ சீக்கிரத்தில். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பலூன் போயிட்டே இருக்குன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும், இதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரோன்களை அட்டாச் பண்ணி அனுப்புகிறோம் அப்படின்னா அந்த ட்ரோன்கள்லாம் ஆஃப்ல தான் இருக்கும். சேட்டலைட்லாம் ஏகப்பட்டது இருக்கு, அதை கம்யூனிகேட் பண்ணி இந்த பலூனை வந்து அப்படியே கொஞ்சம் பொசிஷன் பண்ணி அமெரிக்கா மேலே கொண்டு போயிட்டாங்கன்னா போனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கழட்டி விட்டாங்கன்னா போய் அங்கங்கே போய் பல இழப்புகளை ஏற்படுத்தும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு இதே சேனலில் நம்ம ஒரு பதிவில் பார்த்துருப்போம், சீனா கிட்ட வந்து ஒரு மிசைல் மாதிரி ஒன்று உருவாக்குறதுக்கான ப்ரோட்டோடைப்பாக ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அது ஃபைனலைஸ் ஆயிடுச்சா என்னன்ற டீட்டெயிலாம் தெரில. பட் அதோட ப்ளூ பிரிண்ட் மட்டும் இருக்கும், அதை நம்ம பார்த்துருப்போம். அதில் என்னன்னா ஒரே ஒரு மிசைல் தான். அந்த மிசைல் இந்த பலூனோட அனுப்பிச்சு விட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பலூன் அமெரிக்கா மேலே போனதுக்கு அப்புறமா அந்த மிசைலை ஃபயர் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து மிசைல் வந்து ஒரு மிசைலாக இருக்காது, அதுக்குள்ள நிறைய குட்டி குட்டி புல்லட் மாதிரியான ட்ரோன்களாக இருக்கும். அந்த மிசைல் போய் ஒரு ஒரு இடத்துல ஓப்பன் ஆகும்போது கிளஸ்டர் குண்டுகள் மாதிரி, அந்த கிளஸ்டர் குண்டுகள் வந்து பறக்கிற மாதிரி ஒரு ட்ரோன்கள்னு வச்சுக்கோங்களேன். அது பறந்து போய் பல இடங்கள்ல தாக்குதல் பண்ணும்போது மிகப்பெரிய இழப்பை அமெரிக்காவில் ஏற்படுத்திட முடியும் இப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடடே, இது நல்ல ஐடியாவா இருக்கே, இதுக்கு நம்ம பேட்டர்ன் வாங்கி வச்சு படம் ஏதாவது எடுத்துடலாம், கதை எழுதிடலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களோட ஐடியா என்ன அப்படிங்கிறது மறக்காம சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, ரஷ்யா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நியூரல் லிங்க், அப்புறம் இந்த நெட்வொர்க் சென்ட்ரிக், இது போல பல ஐட்டங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அதிகமாக பயன்படுத்தி இந்த காலத்தில் வந்து சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கூடிய சீக்கிரத்தில் அதிநவீனமான போரை உக்ரைன் மேலே தொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதையும் இவங்க தாக்கு பிடிப்பாங்களா உக்ரைனியன்ஸ் அப்படின்ற கேள்வி வருது.
அது எப்படிப்பா இதெல்லாம் வந்து இப்போ களத்தில் இறக்கி இருக்கிறாங்க, ஏதாவது ப்ரூஃப் இருக்கா, ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பல ஆதாரங்கள் இருக்கு. அதில் குறிப்பாக சொல்ல போனால் இந்த நியூராலிங்க், நெட்வொர்க் சென்ட்ரிக் இதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக ரஷ்யன்ஸ் ஒரு இடத்துல வேலை செய்ய வச்சு காமிச்சிருக்காங்க. என்னன்னா ரஷ்யாவோட Su-34 விமானம் இருக்குல்ல, அது வந்து பறந்துட்டு இருந்திருக்கு. அது பறந்துட்டு இருந்ததை பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்துட்டு ஒரு மிசைலை வந்து ஏவி விட்டுருக்குது. அந்த விமானம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை இருக்கக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமுக்கு சொல்லியிருக்கு, இது போல ஒரு மிசைல் என்னை துரத்திட்டு இருக்குது, ஏதாவது பண்ணுன்னு சொன்ன உடனே இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏதோ ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கலாம், பட் அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணிருக்குது, ஒரு இன்டர்செப்டார் ஏவி விட்டுருக்கு. அந்த இன்டர்செப்டார் பேட்ரியாட்டிக் இன்டர்செப்டாரை இன்டர்செப்ட் பண்ணியிருக்குது. இதுதான் நெட்வொர்க் சென்ட்ரிக், இதுதான் ஒரு சிறந்த உதாரணம் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. ஒரு விமானத்தை பாதுகாக்கிறதுக்கு அந்த விமானி நியர்பை இருக்கக்கூடிய எல்லா ரஷ்யன் அசட்ஸையும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே போலதான் ஒரு ட்ரோனும், அந்த ட்ரோன் பறந்துட்டு இருக்குதுன்னா நியர்பை இருக்கக்கூடிய எல்லா அசட்ஸையும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு விஷயம். ஒரு இன்டர்செப்டார் பேட்ரியாட்டிக் மிசைல், அதாவது பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருந்து ஏவக்கூடிய ஒரு இன்டர்செப்டார் ரஷ்யாவோட ஒரு இன்டர்செப்டார் போய் இன்டர்செப்ட் பண்ணிக்குது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு உதாரணம், ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள். எந்த அளவுக்கு இந்த நியூராலிங்க், இந்த நெட்வொர்க் சென்ட்ரிக், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வேலை செய்யுது இந்த இடத்துல அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இது என்டையரா ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டாங்க, எல்லா டிவைசஸ்லயும் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா எந்த அளவுக்கான சூப்பர்மசி, இந்த என்டையர் கண்ட்ரோல் டாமினேஷனை ரஷ்யானால காட்ட முடியும்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு இடத்துல ட்ரூப் இருக்காங்க, முன்னாடி முன்னேறி வருதுன்றத ஒரு ட்ரோன் பார்த்துச்சு அப்படின்னா இந்த பகுதியில் முன்னேறி வராங்க உக்ரைனியன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆர்ட்லரி யூனிட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கைடன்ஸை கொடுத்து ஆர்ட்லரி யூனிட் தாக்க ஆரம்பிக்கும். பக்கத்தில் இருக்கிற ஏர் சப்போர்ட் டீமுக்கு சொல்லிச்சுன்னா ஏர் சப்போர்ட் டீம் வந்து தாக்க ஆரம்பிக்கும். அந்த ஏர் சப்போர்ட் டீமை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு இன்டர்செப்டார் பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஐரிஸ்-T டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏதாவது இன்டர்செப்டார்ஸை ஏவுச்சுன்னா அதை தடுத்து நிறுத்ததுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ரஷ்யாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்டர்செப்டார்ஸை ஏவும். ஸோ எந்த ஒரு வகையிலையும் ரஷ்யன்ஸ் குறைஞ்சு போக மாட்டாங்க. இது போல அவங்களோட அதிநவீனமான டெக்னாலஜியை களத்தில் இறக்கி அவங்களோட டாமினன்ஸை திருப்பி காட்டுவாங்க அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டு வருது. ஆக அதிநவீனமான போர் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, முதல்ல ட்ரோன்கள் இருந்தது, ட்ரோன்கள் ரகரகமாக இருந்தது. ஒரு ட்ரோன் ஒரு குண்டு தான் போட்டுது, அப்புறம் ஒரு ட்ரோன் பல குண்டுகளை போட்டுச்சு, ஒரு ட்ரோன்ல இருந்து பல ட்ரோன்கள் போச்சு. இப்போ அதெல்லாம் எப்படி மாறிடுச்சு பாருங்க. இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்துட்டு நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.